உங்களுடைய வேதாமும் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட நெகேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியா 5வது அதிகாரம். மனஸ்தாபங்களை நாம் தீர்ப்பது எப்படி என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் இந்த காலையில் இந்த 5ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். மனஸ்தாபங்களை தீர்ப்பது எப்படி? மனஸ்தாபங்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் தான். வேலை ஸ்தலத்திலேயோ குடும்பத்திலேயோ இல்லாவிட்டால் சபையில் கூட அநேக நேரத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்றது. அவர்கள் சொன்ன ஒரு காரியமாக இருக்கலாம், அவர்கள் செய்த ஒரு காரியமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மனஸ்தாபங்களை தீர்ப்பது எப்படி என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பது அவசியம். அதுவும் இங்கே மிக அழகாக நடைமுறையாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் தேவ மனிதன் நெகேமியா எவ்வளோ அழகாக ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்களை தேவ ஞானத்தோடு கூட தீர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதை நமக்கு மாதிரியாக வைத்து இந்த காலையில் தேவ வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். 2 அம்மாமார் ட்ரெயினில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்களாம். 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தார்களாம். ஒரு அம்மா சொன்னாங்களாமா, இந்த ஜன்னலை சாத்தணும், ஏன்னா நான் குளிரில் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, இந்த ஜன்னலை தர நான் உப்புஷத்தில் சாகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாமா. 2 பேரும் ஒரே வாக்குவாதமா. ஒரு அம்மா சாத்து, இல்லைன்னா நான் குளிரில் செத்துருவேன். இன்னொரு அம்மா தர, இல்லைனா நான் உப்புஷத்தில் செத்துருவேன்னு சொல்லி மிக பெரிய சண்டை அங்கே கம்பார்ட்மெண்ட்டில் நடந்து கொண்டிருந்ததான். இதற்கு ஒரு தீர்வில்லாத பட்சத்தில் இருந்த டிடிஆரை அழைத்து, ஐயா நீங்கள் இதற்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கள் என்று அவரிடத்துல கேட்டாங்களாம். அவர் அங்கே வந்து பார்த்து அவர் சொன்னாராமா, முதல் ஜன்னலை சாத்துங்க, அப்போ இந்த அம்மா செத்து போகட்டும், அப்புறம் ஜன்னலை திறங்க, இந்த அம்மாவும் சாகட்டும், நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னாராம். ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட மனஸ்தாபங்கள், பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்க முடியாது. அதற்கு நிச்சயம் தேவ ஞானம் தேவை. ஒரு சரியான ஒரு தீர்வு கொண்டு வரணும் என்றால் தேவ கிருபையும் தேவ ஞானத்தினால தான் கொண்டு வர முடியும். அதுதான் இந்த 5வது அதிகாரத்தில் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 1 அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் பல வாரங்களாக. நெகேமியா ராஜாவின் அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக வேலை செய்து கொண்டிருந்த பொழுது தம்முடைய சகோதரர் ஆனானி என்ற மனிதன் அங்கே வந்த பொழுது எருசலேமுடைய நிலவரத்தை குறித்து நெகேமியாவிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அர்த்த சாஸ்திராவுடைய அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்த நெகேமியா எருசலேமின் அலங்கங்கள் இடிந்திருப்பதை கேள்விப்பட்ட பொழுது மனமுடைந்து அவர் அழுக ஆரம்பிக்கின்றார், ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த ஜெபத்திற்கு பதிலாக தேவன் நெகேமியாவை எழுப்பி, நீதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நெகேமியாவை தேவன் அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். 2வது அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் நெகேமியா இப்படிப்பட்ட வேலையை துவங்குவதற்காக அநேக காரியங்களை செய்கின்றார். 2ஆம் அதிகாரத்தில் அவர் போய் இறங்கின பின்பதாக என்ன செய்தார், எப்படி வேலையை துவங்குவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் எப்படி ஆயத்தம் செய்தார் என்று பார்த்தோம். 3ஆவது அதிகாரத்தில் குடும்பமாக எப்படி நெகேமியாவோடு கூட சேர்ந்து அநேக கரம் கொடுத்து பாழாய் கிடந்திருந்த அந்த அலங்கத்தை கட்டும்படியாக முன் வந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். 4வது அதிகாரத்தில் நாம் பார்த்த பொழுது அவர் வேலையை துவங்கி அதை நடத்தி கொண்டிருந்த பொழுது அநேக எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். அநேகர் அவருக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய வேலையை செய்யாதபடி தடுத்து நிறுத்தினார்கள். ஆனாலும் நெகேமியா தைரியமாக அந்த வேலையை செய்வதற்கு துணிச்சலோடு கூட அவர் வேலையை தொடர்ந்து செய்ததை நாம் பார்த்தோம் 4ஆம் அதிகாரத்தில். 5வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், உள்ள பிரச்சனை துவங்க ஆரம்பிக்கின்றது. அது வரைக்கும் வெளியிருந்த அநேக எதிர்ப்புகள், அநேக பிரச்சனைகள் இருந்திருந்தது. ஆனால் 5வது அதிகாரம் துவங்கும் பொழுது அங்கே இருந்த வேலை செய்து கொண்டிருந்த இந்த அருமையான தேவ பிள்ளைகள் அவர்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் அந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வந்து நெகேமியாவோடு கூட சேர்ந்து வேலை செய்வதற்காக இணைந்த அருமையான அந்த மக்கள்
அவர்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மதிலை கட்டும்படியாக அவர்கள் எல்லாரும் பிரயாசம் எடுத்து அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க அந்த வேலை. ஆனால் சன்பலாத், தொபியா இவர்களெல்லாம் எதிர்த்து வரும் பொழுது நெகேமியா சொன்னார், நம்ம இனி ராத்திரியும் பகலும் வேலை செய்ய போகிறோம் என்றார். ஸோ அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, இவர்கள் இந்த அருமையான புருஷர்கள் ராத்திரியும் பகலும் கிட்டத்தட்ட 1.5 மாதம் அவர்கள் ராத்திரியும் பகலும் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இவர்களெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு தொழில் இருந்த மனிதர்கள் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம், இப்படிப்பட்ட ஒரு தேவைக்காக இவர்களெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து இந்த தேவ தரிசனத்திற்காக ஒரு கூலி இல்லாமல் இவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எந்த விதத்தில் அவர்களுக்கு பணம் வரல. அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைக்கு அவர்கள் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அது தேவனுக்காக, எருசலேமுக்காக, இஸ்ரவேல் தேசத்தின் நலத்திற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 1.5 மாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், அங்கே பெரிய பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அவளுக்கு பணம் வராத பட்சத்தில் ஏற்கனவே இவர்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்கள் நடந்த சில குறைகள் நிமித்தம் பற்றாக்குறைவு ஏற்படுகின்றது. பணம் இல்லை, வரியை செலுத்துவதற்கு பணம் இல்லை, கடன் வாங்கினதற்கு மீண்டும் அந்த கடனை வட்டியை செலுத்துவதற்கு பணம் இல்லை. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழும்புவதை தான் இங்கே நம்ம 5ஆம் அதிகாரத்தை துவங்கும் பொழுது நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். சில வசனங்களை பகுதியாக வாசித்து இந்த காலையில் இந்த நடைமுறையான அநேக அருமையான கொள்கைகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. ஸோ அங்கே சொல்லுகின்றது, இந்த ஸ்திரீகள் இவர்கள் தான் வருத்தம் அடைகிறார்கள். முதலாவது, ஏன்னா அவங்க தான் வீட்டில் இருக்கின்றார்கள். அவருடைய புருஷரெல்லாம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்திரீக தான் அவங்க வீட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்திரீக தான் அந்த வீட்டிற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புருஷர்கள் இப்பொழுது வருமானம் வராத பட்சத்தில், ஒரு வீட்டில் பணம் குறைவு இருக்கின்ற பட்சத்தில் அவளுக்கு செலுத்த வேண்டிய இந்த வரிகள், செலுத்த வேண்டிய இந்த செலவுகளுக்கு எங்கேயும் பணம் இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீகள் அவர்கள் கூக்குரலை எழுப்புறாங்க. இது சரியில்லை, இது அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் கூக்குரலை எழுப்புகின்றார்கள். அங்கே 2வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வாசிங்களேன். அதென்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாக இருந்தது. அப்படியே எங்கள் குமாரத்திகள் சிலர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். என்ன நடந்ததென்றால், யூதர்களே தங்களுடைய சொந்த யூத சகோதரர்களை இவர்கள் பாடுபடுத்துவதை தான் இங்கே நம்ம பார்க்கின்றோம். இந்த பிரச்சனை, இந்த அழுத்தம் ஏதோ வெளியிருந்த மற்ற புறஜாதிகள் இவர்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை வைக்கவில்லை. யூதர்களே தங்களுடைய சொந்த சகோதரர்களை இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நடத்துகின்றார். இதனுடைய சரித்திரத்தை நாம் சற்று வாசிக்கும் பொழுது எஸ்ரா புஸ்தகத்தில் என்ன நடந்தது என்று நாம் இன்னும் தெளிவாக பார்க்கிறோம். எஸ்ரா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்கனவே அந்த ராஜாக்கு அடியில் இருந்த இந்த ஜனங்கள், சைரஸ் கோரேப் ராஜா அவர்கள் மீண்டும் எருசலேமில் இருந்த தேவ ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு ஜனத்தை அனுப்புகின்றார்கள். எஸ்ரா புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அவர்கள் இந்த யூதர்களை அனுப்பி அந்த பாலாய் கடந்த அந்த ஆலயத்தை கட்டும்படியாக இவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். வெறும் அனுப்பப்படுவது மாத்திரமில்லை, அந்த எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் அந்த கோரேப் ராஜா சொல்றார், நீங்கள் போவதற்கு முன்பதாக உங்களுக்கு தேவையான வெள்ளி தங்கத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போங்கன்றார். அந்த 11ஆம் வசனம் வாசிங்களேன். எஸ்ரா 1ஆம் அதிகாரம். பொன் வெள்ளி பணமுட்டுகளை எல்லாம் 5400 இவைகளை எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பினின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான். அப்படின்னா இந்த ராஜா அவர்களை அனுப்பும் பொழுது வெறுங்கையா அனுப்பல, அவர்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து,
தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து, இதை நீங்கள் எடுத்து போய் நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டுங்கள் என்று இந்த ராஜா அனுப்புகின்றார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இவங்க அந்த ஆலயத்தை கட்ட துவங்கின பொழுது எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது. எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு கட்டுமான பணியை நிறுத்துறாங்க. நிறுத்தின பின்பதாக அவர்கள் தங்கள் அந்த தாமதம் அநேக நாட்கள் கடந்து போகிறனால அவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சொந்த தேவைகளுக்கே அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொந்த வீடுகளை கட்டுகின்றார்கள். வீடுகளை கட்டும்பொழுது நல்ல பிரமாண்டமான வீடுகளை கட்டுகின்றார்கள். அவருடைய வீடுகளுக்கு அலங்கரிப்பு செய்கிறார்கள். எதை தேவ ஆலயத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்கு, தங்களுடைய சொந்த தேவைகளுக்கு அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஓசியா தீர்க்கதரிசி அவரை தீர்க்க தரிசனமாக உரைத்த பொழுது, ஓசியா புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் கடிந்து சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வீடுகளெல்லாம் எவ்வளவு வசதியாக இருக்கின்றது என்று அவர் சொல்லும் பொழுது அது எதை குறிக்கின்றது என்றால், இவர்கள் எதற்காக பணத்தை பயன்படுத்திருக்கணுமோ அதற்கு பயன்படுத்தாமல் அவருடைய சொந்த வசதிக்காக பயன்படுத்துறாங்க. அது வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னது 4வது வசனம், சாரி ஆகியா புஸ்தகம். இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. என்ன பண்ணாங்க? உங்க வீட்டை மச்சு பாவப்பட்ட அப்படின்னா அழகா அவங்க வீட்டில் ஃபால் சீலிங் போட்டு நல்ல பட்டி போட்டு நல்ல பெயிண்ட் அடித்து பிரமாண்டமாக அவர்கள் வீடுகளை கட்டினார்கள் என்று இந்த தீர்க்கதரிசி ஆகையா தீர்க்கதரிசி அவர்களை கடிந்து கொள்றார். ஆகாய் தமிழ் ஆகியா இல்லை, ஓகே, ஆகாய் கடிந்து கொள்றார். அப்படின்னா இவர்கள் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் சில தவறுகளை செய்திருக்கின்றார். எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய பணத்தை அவங்க பயன்படுத்தாம அவள் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்திட்டாங்க. பிரச்சனை எப்போ வருதுன்னா, அவர்கள் அந்த இடத்துல வசித்து கொண்டிருந்த பொழுது திடீர்னு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே பணம் இல்லாத குறையின் நிமித்தம் அவர்கள் கடன் வாங்க ஆரம்பிக்கின்றார். அவர்களுடைய இன்னும் பணம் வசதியுடைய யூதர்களிடத்திலிருந்து இவங்க பணத்தை வாங்க ஆரம்பிக்கின்றார்கள். பணத்தை வாங்கி அதை திரும்பி செலுத்த முடியாத ஒரு பற்றாக்குறைவில் இருக்கும் பொழுதுதான் நெகேமியா வருகின்றார் எருசலேமுக்கு. நெகேமியா அவர் ஏற்கனவே யூதர்கள் யாரெல்லாம் புறஜாதிகளுக்கு அடிமையாக இருந்தார்களோ அவர்களை பணம் கொடுத்து விடுவித்து வேலையை துவங்குகின்றார். வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இந்த 5ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகின்றது. யூதர்களே தங்களுடைய சொந்த ஜனங்களை பாடுபடுத்தி அவங்களுடைய சொந்த சகோதரர்களை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவங்க நடத்தும் பொழுது இந்த கூக்குரல் அவர்களுக்கு நெகேமியாவுடைய காதுக்கு வருகின்றது. இங்கிருந்து தான் நான் சொல்லுவேன், நெகேமியா இப்படிப்பட்ட மனஸ்தாபங்களை மிக அழகாக 5 படிகள் மூலமாக தீர்ப்பதை நாம் பார்க்கணும். அதுதான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். 5 காரியங்களை அவர் செய்தார். நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இது ஒரு மாதிரியாக இருக்கின்றது. நாமும் பின்பற்றக்கூடிய தேவ வார்த்தையின் ஒரு வடிவமைப்பாக இருக்கின்றது. எப்படி மனஸ்தாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுதும் மற்றொடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மனஸ்தாபங்களை தீர்க்கும் பொழுதும் நாம் கையாள வேண்டிய மிக முக்கியமான தெய்வீக கொள்கைகள் என்று நான் சொல்லுவேன். முதலாவது நாம் பார்க்கக்கூடியது, அவங்க நெகேமியா அவங்க 13வது வசனத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது, இவர்கள் இந்த கூக்கரெல்லாம் எழுப்பி பிரச்சனையை விவரிக்கிறாங்க நெகேமியா இடத்துல. இதெல்லாம் தான் நடந்திருக்கு, இப்படி நடந்த நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு மிகவும் நாங்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றோம், எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது என்று சொன்ன பொழுது நெகேமியாவுக்கு முதல் என்ன நடக்குதுன்னு முதல் வாசிங்க. அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது மிகவும் கோபம் கண்டு. ஓகே, மிகவும் கோபம் கண்டு. ஸோ முதலாவது இந்த பிரச்சனையை குறித்து அவர் கேள்விப்பட்ட உடனே மிகவும் கோபம் கொள்றார். இந்த கோபம் நல்லது தான். சில நேரத்தில் இன்னைக்கும் பல விதமான கோபங்கள் இருக்கின்றது. பல காரணங்கள் நிமித்தம் கோபம் ஏற்படுகின்றது. நீங்கள் நம்ம சொல்லுவோம், சிலருக்கு மூக்குக்கு மேலே கோபம், சிலருக்கு தலைக்கு மேலே கோபம். இந்த கோபம் வந்துடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. இந்த கோபம், அது கோபமானது ஒரு தப்பு இல்லை, கோபம் வருவது தப்பு இல்லை.
நெகேமியாவுக்கு ஏற்பட்ட ஒரு கோபம் எப்படிப்பட்ட ஒரு கோபம்னா, அது அநீதியை பார்த்து அவருக்குள் வைராக்கியமாக எழும்பின ஒரு கோபம் என்று நான் சொல்லுவேன். இது எப்படின்னா, மோசே இந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வராரு. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருக்கின்றார்கள். மோசேக்கு என்ன வருதுங்க? பயங்கர கோபம் வருகின்றது. ஆண்டவராக இயேசு தேவ ஆலயத்துக்கு வராரு. தேவ ஆலயத்தில் அங்கே வரி வாங்கக்கூடியவர்கள் யூதர்கள் அந்த தேவ ஆலயத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை இயேசு பார்த்து என்ன வருது? அவருக்கு கோபம் வருது. தேவ பிள்ளைகளுக்கு அந்நீதியை பார்க்கும் பொழுது ஒரு கோபம் கட்டாயம் வரணும். அந்நீதியாக காரியங்கள் நடக்கும் பொழுது, அந்நீதியாக ஒருவரை நடத்தும் பொழுது கோபம் வருவது ஒரு நல்ல ஒரு காரியம் தான் நான் சொல்லுவேன். அது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நீதியின் கோபம் என்று இருப்பது அவசியம். நெகேமியாக்கு என்ன கோபம் என்றால், நான் இவ்வளோ தூரம் பிரயாசங்கள் எடுத்து ஏற்கனவே அடிமைதனத்தில் இருந்த இந்த யூதர்களை புறஜாதியின் கரங்களிலிருந்து நான் அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை விடுவித்த பின்பதாக உங்களுடைய சொந்த சகோதரர்களை நீங்கள் இன்னும் பாடுபடுத்தி இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர்களை விடுவித்து வேலை செய்வதற்கு அனுமதி கொடுக்காம அவர்களை தொடர்ந்து பாடுபடுத்துறீங்களேன் என்று அவருக்குள் ஒரு வைராக்கியமாக ஒரு கோபம் எழும்பினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நான் சொன்ன மாதிரி பல விதமான கோபங்கள் இருக்கின்றது. சில கோபங்கள் அநியாயமான கோபம், அப்படின்னா அதை குறித்து கோபப்படக்கூடாதோ, ஆனால் கோபப்பட ஆரம்பிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் சிலர் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா சுருன்னு கோபம் வந்துடும் அவங்களுக்கு, உடனே அவங்களுக்குள்ள கோபம் வரும். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது, இங்கே நெகேமியா தேவனுடைய மனுஷனுக்கு எப்போ கோபம் வருகின்றது என்றால், அந்நீதியாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்த்து அவருக்குள் ஒரு தேவ கோபம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஒரு கோபம், தேவ ஜனங்களுக்காக ஒரு நீதியின் கோபம் அவனுக்குள்ள வருவதை நாம் பார்க்க. அப்படின்னா நமக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள, நம்மளுடைய தேசத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பார்க்கும் பொழுது, நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இருளை பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக சத்ரு செய்யக்கூடிய கிரியைகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை சத்ரு திருடுவதை பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிளவுகளை சாத்தான் ஏற்படுத்துவதை பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெய்வீக கோபம் வருவது தேவைங்கய்யா. அதை பார்த்து நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழுமணும். இதை நான் விட்டு வைக்க முடியாது, இதை நான் சும்மா விட்டு வைக்க முடியாது. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளை சாத்தான் திருடுவதை நான் விட்டு வைக்க முடியாது. என்னுடைய குடும்பத்தை உடைப்பதற்கு சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய தேசத்திலையும் என்னுடைய பட்டணத்திலையும் இப்படிப்பட்ட ஊழல் தொடர்ந்து இருப்பதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகம் கோபம் வரும் பொழுது ஆண்டவர் அதை பயன்படுத்தி நீதியும் நியாயத்தையும் உங்கள் மூலமாக என் மூலமாக தேவன் சரி செய்ய கிருபை உள்ளவராக இருக்கின்றார். இன்னைக்கு நம்ம எதை குறித்து கோபப்படணுமோ அதை குறித்து கோபப்படுவதில்லை, எதை குறித்து கோபப்படாமல் இருக்கணுமோ அதை குறித்து தான் இன்னைக்கு அநேகர் கோபப்பட்டு கொண்டிருக்கணும். மாம்சமான காரியங்களை குறித்து, சாதாரண பிரச்சனைகளை குறித்து, மனஸ்தாபங்களை குறித்து அநேக கோபப்படுகின்றோம். ஆனால் இங்கே நெகேமியாவுடைய மாதிரி பார்க்கும் பொழுது அவருக்குள் எப்போ கோபம் எழுப்புகின்றது என்றால், அந்நீதியாக நடத்தப்படுகின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன அந்நீதியை சந்தித்து கொண்டிருக்கின்றார்களை பார்க்கும் பொழுது அவருக்குள் கோபம் வருகின்றது. ரெண்டாவது நடந்தது என்னவென்றால், நான் சொன்னது போல இந்த கோபம் வருவது தப்பில்லை. என்னங்க, கோபம் வருவது தப்பில்லை. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, கோபம் வருது தப்பில்லை. அப்பாடி நல்ல வேலை, இன்னைக்கு என் புருஷன் இப்படி பார்த்து என்ன சொல்லிட்டாரே என்ன சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் இங்கே நெகேமியா அடுத்தது செய்த காரியத்தை தான் நீங்களும் நானும் கவனிப்பது அவசியம். அந்த கோபம் அவருக்குள் எழும்புகின்றது. ஆனால் 7ஆம் வசனத்துல அங்க சொல்லப்படுகின்றது, வாசிங்களேன். என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, என்னுடைய மனதில் நான் ஆலோசனை பண்ணி, ஆங்கிலத்தில் I pondered them in my mind, அதை குறித்து என்னுடைய மனதில் நான் சற்று சிந்தித்தேன் என்று சொல்லலாம். அப்படின்னா கோபம் வந்தது, ஆனால் கோபத்தை வைத்து என்ன பண்றோம்னு தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இவருக்குள்
நடந்த அநீதியை பார்த்து ஒரு கோபம் எழும்பினது. ஆனால் அந்த கோபத்தை வைத்து உடனடியாக அவர் செயல்படல. என்ன பண்றாருங்க? உட்கார்ந்து அதை குறித்து சற்று சிந்திக்கிறார். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் நடப்பதற்கு மூல காரணம் இங்கேதான். இந்த கோபம் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்? கொட்டி எரிஞ்சிடுறோம். கோபம் வந்த உடனே சராமரியா கொடுத்துட்றோம், உடனே கொடுத்துட்றோம். கோபம் வந்த உடனே அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு உடனடியே கை துடிக்குது, படப்படப்படன்னு அடிச்சு உடனே ஒரு சென்ட் அனுப்பணும். அங்கே ஒரு சண்டை உடனே ஆரம்பிக்குது. கோபம் வந்த உடனே நீயா நானா என்று அந்த நேரத்திலே அங்கே நின்று சாதிக்க தான் நம்ம முயற்சி பண்ணுறோமே தவிர, யாரும் ஒரு நிமிடம் அந்த கோபத்தை எடுத்து சற்று மனசில் ஆலோசனை செய்து அதை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு என்ன செய்யணும் என்று செய்யாம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம உடனே செய்யும் பொழுதுதான் இன்னும் பிரச்சனை அதிகமாய் மாறுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எபேசியர் 4 அதிகாரம் 26 வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. வாசிங்களேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும், அப்பனா என்ன என்ன அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? கோபம் படுவது தவறில்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் தான் அப்படிதான் சொல்றார். கோபம் கொண்டாலும், கோபம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாதாம்மா? பாவம் செய்யக்கூடாதாம். அதான் ஆண்டவருடைய வார்த்தையின் ஆலோசனை. இயேசுவுக்கே கோபம் வருதை நம்ம பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் வாசிங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் 5 வசனத்தில் இப்படியாக ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் நடந்து கொண்டதை பார்த்து அவருக்குள்ள என்ன ஏற்படுதுன்னு எழுதியிருக்குன்னு வாசிங்க. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அப்படின்னா அவங்க நடந்த விதத்தை பார்த்து வெசனப்பட்டு ஒரு எப்படி பார்க்கிறாராம் ஆண்டவராக இயேசு? கோபத்தோட பார்க்கிறார். எல்லாரையும் கோபத்தோடு பார்க்கிறார். கோபத்தோடு பார்த்தாலும் அவர் செய்தது என்ன? அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. அவருக்குள்ள கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை தீர்த்து கட்டுவதற்கு அவள் எல்லாத்தையும் கடிந்து கொள்ளல. யார் மேல அவருக்கு கோபம் இருந்ததை அவர் அதை சற்று அடக்கி வைத்து செய்ய வேண்டியதை செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நெகேமியாவுடைய முன் மாதிரியை பார்க்கணும்னா, கோபம் வருவது தவறல்ல. ஆனா அந்த கோபத்தை வைத்து என்ன செய்யறோம், எப்படி செய்யறோன்றதான் மிக முக்கியம். அதுதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வையோ அல்லாவிட்டால் இன்னும் அந்த பிரச்சனை இன்னும் மோசமாப்பதற்கு அதான் காரணம். நான் சொல்லுவேன், கோபத்தை கொஞ்சம் ஆற விடணும். என்னங்க? கொஞ்சம் ஆற விடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஆற விடுங்க. அந்த கோபத்தை கொஞ்சம் ஊதுங்க. அந்த கோபம் உள்ள அந்த டென்ஷன் ஏறுதில்ல, அந்த டென்ஷன் ஏறி ரத்தம் சூடாகுதில்ல, அப்போ நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 5 பெருமூச்சு எடுக்கணும். எப்படிங்க? ஒரு 5 பெருமூச்சு எடுங்களேன். மெதுவா விடுங்க. சில பேர் 5 பெருமூச்சா அப்படின்னா முடிஞ்சது. நான் சொல்றேன், மெதுவா ஒரு நல்ல பெருமூச்சு எடுத்து அதை நிறுத்தி மெதுவா விட்டிங்கன்னா அந்த பெருமூச்சியோடு கூட அப்படியே என்ன ஆயிருங்க, கோபம் போகும். அநேக நேரத்தில் சில பேர் இந்த கோபத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்து. கோபம் வந்த உடனே போயா, வேலை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பேக் தூக்கிட்டு வந்துடுவார். நாளை காலையில் அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார். ஏன்? வேலையை விட்டு என்ன பண்ணிட்டாரு? நின்றுட்டார். அவங்க துரத்தில் யார் நின்னது? இவர் தான் நின்னது. ஆனால் நாளைக்கு என்ன வேணுங்க? வேலை வேணும். ஆனால் கோபத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அநேக நேரத்தில் கோபத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் நிமித்தம் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதே தவிர அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வை கொண்டு வருவதில்லை. இன்றைக்கு நான் நெகேமியாவுடைய மாதிரி உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அவருக்குள்ள ஒரு தெய்வீக நீதியின் கோபம் வந்திருந்தாலும் அவர் அந்த கோபத்தை என்ன பண்றாருன்னா சற்று தன்னுடைய மனதில் ஆலோசனை பண்றார். இதை குறித்து நான் என்ன செய்யணும்,
எப்படி இதை நான் தீர்க்க முடியும், இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி இதை செய்ய முடியும் என்பதுதான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த கோபமானது ஒரு உணர்ச்சி, நமக்குள்ள வரக்கூடிய ஒரு உணர்ச்சி. ஆனால் அந்த உணர்ச்சி என்ன பண்றாங்க, தேவனுடைய ஆவியானவர் மூலமாக, ஆவியின் கனியின் மூலமாக அதை என்ன பண்றோம், கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றோம். அந்த கோபத்து நிமித்தம் உடனடியாக நம்ம எதையும் செய்யாம அந்த கோபத்தை சற்று ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்க அதற்காக செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் தெளிவான ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, உள்ள வரும்பொழுதே அவங்க பார்க்கிங் இங்கே நிறுத்துங்க, அங்கே நிறுத்துங்க, அங்கே நிறுத்தாதீங்க, இங்கே நிறுத்தாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு 10 பேர் உங்களுக்கு வழி சொல்லணும். அங்கேயே கோபம் மூக்குக்கு மேலே வந்து வெடிச்சு கிளம்பி வந்துடுச்சுன்னா அப்புறம் உள்ளே வந்து என்ன தான் பண்ண போகிறீங்க? ஒரு மாதிரி பார்க்குறீங்களே என்ன? இங்கே நீதிமொழிகளுடைய வசனத்தை கேளுங்களேன். 16ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்களேன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். யாரை பார்க்கிலும்? பலவானை பார்க்கிலும். பலவானை பார்க்கலாம். அப்படி நீயா நானா ஒரு கை பாத்துருவேன்னு சொல்றதை காட்டிலும் யாரு இன்னும் பெரியவருங்க? நீடிய சாந்தமுடையவர்கள் இன்னும் பாக்கியவான்கள். அப்புறம் அடுத்தது வாசிங்க. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும். பட்டணத்தை பிடிக்கின்றவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன் மனதை அடக்கின்றவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கக்கூடிய போர் வீரரை காட்டிலும், ஒரு ராஜாவை காட்டிலும் தன்னுடைய மனதை அடக்கின்றவன் யாருங்களாமா? இன்னும் உத்தமன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா இங்கே அழகாக 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, இந்த மனஸ்தாபங்கள் ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, சலசலப்பு வரும் பொழுது ஒரு கோபப்படுவது தப்பில்லை. ஆனால் அந்த கோபத்தை வைத்து எப்படி என்ன செய்கிறோம் என்பது தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகுமா அல்ல இன்னும் குழப்பம் ஏற்படுமா என்பதை நாம் நிர்ணயிக்கின்றோம். இங்கே மிக அழகாக அந்த 7ஆம் வசனத்தில் நெகேமியா அவருக்குள் அவ்வளோ ஒரு வைராக்கியம் வந்தாலும், அவ்வளோ தூரம் அவருக்கு உடனடியாக ஒரு எரிச்சல் வருது. அதை கேட்டோன்னு அவருக்கு ஒரு கோபம் வருது. இப்படி அநியாயமாக நடத்துகிறாங்களே, இப்படியெல்லாம் செய்கிறாங்களே என்று அவருக்குள்ள கோபம் வந்தாலுமே அந்த 7ஆம் வசனத்தில் அவர் தேவ வார்த்தை சொல்லப்படுகிற மீண்டும் ஒரு தடவை வாசிங்களேன். என் மனதிலே ஆலோசனை பண்ணி, என் மனதில் நான் ஆலோசனை பண்ணி. பக்கத்தில் பாச உங்கள் மனதில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க. சட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, திடீர்னு ஒரு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் உட்காந்து ஆலோசனை பண்ணும்பொழுது ஆவியானவரிடத்துக்கு கேளுங்க. ஆவியானவரே, இதை நான் எப்படி தீர்க்கணும், இதை நான் என்ன செய்யணும், சும்மா விட்டுறணுமா இல்லை இதை குறித்து நான் ஏதாவது செய்யணுமா என்று நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய அழகான ஒரு வாசலை தேவன் திறப்பார். இது நான் உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் ஒவ்வொரு முறையும் நாடும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் பிரச்சனைகள் இன்னும் முத்தி போகாதுங்க. பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அற்புத ஞானத்தையும் கிருபையும் தருவார். இங்கே 3வது அவர் செய்தது என்னவென்றால், நெகேமியா அவர் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் மிக அழகாக நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். ஸோ இந்த 3வது படி ஒரு விதத்தில் ஏன் இது முக்கியம்னா, இந்த கோபம் வருது, கோபத்தை கொஞ்சம் ஆற விடுறீங்க. கோபம் தளிஞ்ச பிறகு அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி we brush it under the carpet. அப்படின்னா சரி போயிடுச்சு விட்டுருங்க, அதை பற்றி இனி பேச வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுறோம். சில நேரத்தில் மனஸ்தாபம் ஏற்படும், கோபம் உருன்னு வரும், உடனே ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தணும். அப்புறம் காலம் கடந்த பின்பதாக அது கடக்கட்டும், அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், அதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சில நேரத்தில் அந்த பிரச்சனையின் மூல காரணத்திற்கு ஒரு தீர்ப்பை கொடுக்காம அந்த பிரச்சனை என்ன பண்ணுறோம்னா அப்படியே பெட்டு கடியில் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். அநேகருடைய வாழ்க்கையில் மனஸ்தாபங்கள் அது கூடிக்கொண்டே வருது. ஏன்? அந்த மனஸ்தாபங்களை கொண்டு எதுவும் செய்யறதில்லை. அவங்க கோபம் வருது, கோபத்தை கொஞ்சம் அவங்க சமாளிச்சிடுறாங்க. அந்த நேரம் கடந்த பின்பதாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு முடிவை, ஒரு தீர்ப்பை கொண்டு வராமல் அது அப்படியே மறந்து போகட்டும் என்று அவர்கள் அதை விட்டுவிடும் பொழுது, காலம் கடந்து போகும் பொழுது அது அப்படியே சேர்த்து வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு பூகம் போல
புதால்னு ஒரே வெடி வெடிச்சோம். அதனால தான் சில நேரத்தில் அம்மாருக்கு திடீர்னு அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு வெடி வெடிக்கும் பாருங்க கிச்சனில். ஏன் என்ன ஆச்சுங்க? அவங்க 3 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சேர்த்து 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 வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் கோபம் வருது, சரி விட்டு அப்படியே கொஞ்சம் அமுக்கி அமுக்கி வச்சிடுறாங்க. ஒரு 3 மாதம் வந்த பிறகு திடீர்னு அவர் கேட்குறா, ஏமா டீ ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாரு. ஒரே பாத்திரம் பறக்குது, அடி தடி. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு அவருக்கு தெரியல. ஏமா டீ தான் கேட்டேன் உனக்கு, ஏமா இப்படின்னு திடீர்னு என் மேலே இப்படி சூடாக காயிறேன்னு கேட்பார். அவருக்கு புரியாது என்னென்னா 3 மாதமாக அம்மா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சேர்த்து வச்சதை ஒரே நேரத்தில் அவர் டீ தான் கேட்டார், சூடாக கேட்டார், இவங்க ஊற்றியே கொடுத்துட்டாங்க அவங்க தலை மேலே. ஏன் அது அப்படியே நம்மளுடைய சில நேரத்தில் சகோதரரோடு கூட இதே தான் நம்ம செய்கிறோம். மனசாவும் ஏற்படும், சரி வேண்டாம் விட்டுருங்க, அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், அதை பற்றியெல்லாம் பேச விட்டுருங்க 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 அப்படின்னு இந்த பிரச்சனையை அப்படியே நம்ம அந்த பெட்டு கடியில் தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம அப்படியே வாழ்க்கையை நடத்த பார்க்கணும். ஆனால் நெகேமியா நான் உண்மையாகவே பாராட்டு. அவர் கோபம் வந்தும் மனசில் ஆலோசனை பண்ணியும் அதை சும்மா விட்டு வைக்க, அதற்காக படிகளை எடுக்க ஆரம்பிக்கிறதை நாம் தெளிவாக பார்க்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 7ஆம் வசனத்தை 2வது பாகம் வாசிங்களேன். நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்தீர்கள் என்று சொல்லி. நீங்கள் அவரவர் ஏன் உங்கள் சகோதரர்கள் மேல என்ன பண்ணீங்க, வட்டி சுமத்தீங்கள் என்று யார் இடத்துல கேட்கிறாரு? இந்த பிரச்சனைக்கு காரணரா இருக்கின்ற இடத்துல அவர் உடனே என்ன பண்றாருங்க, அவர் இடத்துல போய் ஏங்க இப்படி பண்ணீங்க என்று உரிமையோடு கூட நெகேமியா அவங்களை பார்த்து கேட்கிறார். அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வர செய்து, முதல்ல அவர் என்ன செய்தாருன்னா, முதல்ல அவர் போய் நேரடியா அவர்களை பார்த்து ஏன் இப்படி உங்களுடைய சகோதரர்களை தவறாக நடத்தினீங்கள் என்று அவர் கேட்கிறார். அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபையார் எல்லாரையும் கூட்டி வாசிங்க. அவர்களை நோக்கி, புறஜாதியருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அப்படி நான் என்ன சொல்லுவேன்னா, நெகேமியாவுக்கு புதிய ஏற்பாட்டின் தேவ வார்த்தைகள் இல்லைனாலும் இவர் ஒரு ஜெபிக்கின்ற மனிதனாக இருந்தபடியால் இதை தன்னுடைய மனதில் ஆலோசனை பண்ண நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் அழகாக ஞானத்தை தரார். ஏன்னா இவர் செய்தது மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு ஒரு மனஸ்தாபத்தை எப்படி சரி செய்யணும் என்று படிகளை கொடுத்ததை இவர் எவ்வளோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக மிக அழகாக செய்கிறார். ஏன்னா 18ஆம் அதிகாரம் மத்தேயுல 15வது 16 வசனத்தை வாசிங்கன்னா கொஞ்சம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சோ இது ஆண்டவர் சொல்றார், ஒரு பிரச்சனையை மனஸ்தாபத்தை எப்படி தீர்க்கணும் என்று ஆண்டவர் அழகாக படிகளை தராரு. நெகேமியா இதை தான் அவர் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அந்த 7ஆம் வசனத்தில் அவர் போய் நேரடியாக, இது ஒரு குழுவாக இருந்தாங்க, ஒரே நபர் இல்லை, அந்த குழுவாக இருந்தபடியால் அவர் 2வது படியில் தான் ஆரம்பிக்கிறார். குழுவாக அவங்களெல்லாம் பார்த்து ஏங்க இப்படி தவறாக இப்படி செய்திகள் என்று அவர் இடத்துல கேட்குறாரு. ஒரு சரியான ஒரு பதில் வரல, அவர்கள் யாரும் அதற்கு ஒத்துக்கொள்ளல், எந்த விதத்திலையும் ஒரு தீர்வு நடக்கலாங்க. ஸோ அது நடக்காத பட்சத்தில் அடுத்த வாக்கியம் சொல்லுகின்றது, அவர் சபையார் எல்லாரையும் கூட்டி என்ன பண்ணுறாருங்க, சபையாருக்கு முன்பதாகவும் அந்த பிரச்சனை எல்லாருக்கும் முன்பதாக சொல்கிறார். இதை அவர் சொன்ன பின்பதாக அங்கே மிக அழகாக தேவனுடைய கிருபையும் தேவனுடைய செயலும் அங்கே நடப்பதை நாம் பார்க்கணும். இன்றைக்கும் இந்த தெளிவான தேவன் ஏற்கனவே தந்திருக்கின்ற அந்த அழகான மனஸ்தாபங்களை சரிப்படுத்தக்கூடிய படிகளை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பின்பற்றுவதில்லை. ஒரு மேலே ஒரு கோவிச்சுக்கிட்டோன்னா அவங்களிடத்துல போய் அதை குறித்து பேசி சரி செய்வதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, 10 பேர் இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க தான் நம்ம போய் சொல்கிறோம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி செய்துட்டாங்க,
அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு போய் நம்ம 10 பேர் இடத்துல அவங்க பண்ண குறைய தான் நம்ம போய் பரப்புறோமே தவிர, ஆண்டவர் மிக தெளிவாக சொன்ன ஆலோசனையை நம்ம அநேக நேரத்தில் கேட்கறது இல்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பிரச்சனைகள் இன்னும் ஆழமாய் போகின்றது, இன்னும் அந்த பிரச்சனை குழப்பத்திற்குள் கொண்டு வருகின்றது. ஏன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தெளிவான படிகள். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்தாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, நேரடியாக அவங்க இடத்துல போங்க. நேரடியாக போய் ஏதோ அவங்கள கடிந்து கொள்வதற்காக அல்ல, அவங்கள மிரட்டுவதற்காக அல்ல, ஒப்புரவாதம் ஆகணும் என்ற நோக்கத்தோடு போய், இப்படி நடந்தது எனக்கு நான் காயப்பட்டிருக்கிறேன், இப்படி நீங்க செய்தனால நான் மனஸ்தாபம் அடைந்திருக்கிறேன் என்று அதை குறித்து திறந்த விதத்தில் பேசணும் என்றால் அநேக நேரத்தில் அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிடும். அங்கேயே என்ன ஆயிருங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அதை விட்டு போட்டு நம்ம அநேக நேரத்தில் போய் எல்லாரிடத்துலையும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க பிரதர், சிஸ்டர், அவங்க இப்படிலாம் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த ஜெபத்தை கடைசியில் சேர்த்தனால ரொம்ப ஆவிக்குரிய மாதிரி நம்ம தோன்றோம். ஐயா அது பயங்கர பெரிய பிரச்சனை. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, பிரச்சனை நடக்கும் பொழுது யார் நமக்கு அந்த காயத்தை ஏற்படுத்தணும் அவங்களிடத்துல போய் பேசி அதை சரி செய்யணும். அது நடக்காத பட்சத்தில் 2வது படி என்ன சொல்றாருங்க, 2 சாட்சிகளை கூட்டிட்டு போய் மீண்டும் உங்களிடத்துல பேசுங்க. அதுவும் நடக்காத பட்சத்தில் சபையார் இடத்துல, அப்படின்னா சபையின் தலைவரிடத்துல வந்து அந்த பிரச்சனையை சொல்லி அதற்கு ஒரு தீர்ப்பை கொண்டு வர நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்கள். இதை நெகேமியா நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக மிக அழகாக இந்த 5வது அதிகாரத்தில் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் கோபம் வந்தாலும் கோபத்தை வைத்து உடனடியாக எதுவும் செய்யாமல் அதை குறித்து யோசித்து 3வது அதற்கு சரியான படிகளை எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 4வது அவர் எல்லாரிடத்திலும் பேசின பின்பதாக அந்த 7ஆம் வசனம், அந்த முடிவை திரும்பி வாசிங்க. 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்களை நோக்கி, புறஜாதியருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாக அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம். இந்த வட்டியை விட்டு விடுவோமா? நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்தினாலும் தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் 100 விதமாக அவரிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். 12ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவரிடத்தில் கேட்க மாட்டோம், நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து, ஓகே உண்மையாகவே நான் சொல்லுவேன், நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சில நேரத்தில் கொஞ்சம் பொறாமை வருது. ஏன்னா அவருடைய அநேக பிரச்சனைகளுக்கு மிக அழகாக சுலபமாக தீர்வுகள் நடப்பதை பார்க்கும். அவருக்கு ஆண்டவர் அழகா அர்த்தசாஸ்திர ராஜாவின் மூலமாக தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அங்கே வந்து ஜனங்களிடத்தில் கேட்குறாரு, இதை செய்யலான்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் ஒரே சத்தத்தோடு வாங்க கட்டலான்னு சொல்லி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்தில் குடும்பமாக வந்து மிக அழகாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வருது. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் இவர் சொன்ன உடனே எல்லாரும் அவங்கவுங்க பட்டயத்தோடு கூட வந்து எல்லாம் ரெடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. 5ஆவது அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருது, மனஸ்தாபம் ஏற்படுது. இவர் கூப்பிட்டு அழகாக பேசுகிறாரு. பேசுகிறோன்னே 11 வசனத்தில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செய்துடுறோம் அப்படின்றாங்க. நான் சொல்லுவேன், இந்த 11ஆம் வசனத்தில் நடந்த அந்த சம்பவத்திற்கு காரணம் வந்து இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தில் நெகேமியா என்ன செய்தாரோ அது நிமித்தம்தான் 11ஆம் வசனத்தில் அந்த ஒரு அழகான ஒரு தீர்வு வருவதை நான் பார்க்குறோம். அப்படின்னா நெகேமியா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில்
ஒரு தேவ பக்தி உடைய ஒரு மனிதனாக இருந்தார். தேவனை உண்மையாக பின்பற்றக்கூடிய சாட்சியுள்ள ஒரு தேவ மனிதனாக இருந்தார். எந்த விதத்திலையும் யாரையும் தவறாக நடத்தலை. எந்த விதத்திலையும் தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த காரியங்களை தவறாக எந்த விதத்திலையும் பயன்படுத்தல. அதை விட்டு தான் கொடுத்தாரே தவிர எந்த விதத்திலையும் ஜனங்களை பாடுபடுத்துவதற்கோ, அவருக்கு கொடுத்திருந்த பதவியும் ஸ்தானத்திற்கும் அநேக சலுகைகள் இருந்தாலும் அந்த சலுகைகளை அவர் பயன்படுத்தாமல் ஜனங்களுக்கு முன்பதாக மாதிரியாக நடந்தபடியால், ஜனங்களுக்கு முன்பதாக தேவ பக்தியோடு நடந்தபடியால் அவர் வாயை திறந்து இதை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்ததை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்றான். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மனஸ்தாபங்களுக்கு ஒரு ஏற்ற தீர்வு வரணும் என்றால் முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது நம்மளுடைய சாட்சி, நம்மளுடைய நடக்கை, நாம் அனுதினமும் செய்யக்கூடிய நம்மளுடைய செய்கைகள் எப்படி இருக்கின்றது. சமுதாயம் நம்மை பார்க்கும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் நம்மோடு கூட வேலை செய்கின்றவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரட்சிக்கப்படாத குடும்பஸ்தர் நம்மை பார்க்கும் பொழுது தேவ பக்தியோடு கூட நம்ம வாழ்கின்றோமா? தேவனுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மோசங்கள் காணப்படுகின்றதா? சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் வாயை திறந்து ஒரு இடத்துல இதை செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்கள் நம்மை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை பார்த்து கேட்ட அதே கேள்விதான் கேட்பாங்க. நேத்துக்கு நீ கொன்ன எகிப்தியனை போல இன்னைக்கு எங்களையும் கொன்ன வந்துட்டியான்னு கேட்பாங்க. ஏன்? இன்றைக்கு மோசே தன்னுடைய கோபத்து நிமித்தம் அவன் ஒருவனை தன்னுடைய சொந்த கரத்தினால கொள்ளுகின்றானோ, அன்றைக்கு அவனுடைய தேவ பக்தியின் மாதிரியை இழந்து விடுறான். அடுத்த நாளைக்கு யார் இடத்தில் அவனை அனுப்பியிருந்தாரோ தேவன் அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக தான் இவனை எழுப்பியிருந்தாரு. ஆனால் அவர்களுக்கு முன்பதாகவே அவனுடைய அதிகாரத்தை இழந்து விடுறான். ஏன் இழந்து விடுறான்? அவன் செய்யக்கூடாததை செய்த பொழுது, சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அவனுக்கு தேவன் தந்திருந்த அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்த முடியல. அப்படின்னா நீங்களும் நானும் இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், தேவனால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள், உங்கள் தெருவிலையும் உங்கள் வேலை ஸ்தலத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் தேவனால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகளாய் இருக்கின்றோம். ஆனால் நாம் அதிகாரத்துடன் நாம் தேவ ராஜ்யத்திற்காக நாம் செயல்படணும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவ பக்தி காணப்படணும். நம்முடைய செயல்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலும் ஜனங்களுடைய பார்வையிலும் கரையற்ற, பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நாம் வாயை திறந்து இதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை ஜனங்கள் செய்வதற்கு முன் வருவார்கள். இது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம்னா மோரல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மோரல் அத்தாரிட்டி அப்படின்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ பக்தியோடு கூட வாழும் பொழுது அப்பொழுது ஜனங்கள் அதை பார்க்கின்றார்கள். ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் வாயை திறந்து பேசும் பொழுது அதற்கு அவர்கள் கீழ்ப்படைய ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. இப்படியெல்லாம் யூதர்கள் தங்களுடைய சொந்த சகோதரர்களை சித்திரவதைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கடன் வாங்கி அடிமைதனத்தில் அநேக பிள்ளைகளை வச்சிருந்தாங்க. ஆனால் நெகேமியா எழும்பி தேவனுடைய ஞானத்தோடு கூட அவர் பேசும் பொழுது அவர் அந்த 14 19 தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தபடியால் அவர் சொன்ன உடனே 11 என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சொன்னது போல நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறாங்க. வாசிங்களா அந்த 11 திரும்பியும். அதற்கு அவர்கள் நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். நீர் சொல்லுகின்றபடியே நாங்கள் செய்கின்றோம் என்றார்கள். இதுதாங்க தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கின்ற கிருபை. நீங்கள் சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் உங்களுடைய சாட்சி நிமித்தம் நீங்கள் நிற்பீர்கள் என்றால் நீங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது அதற்கு அநேகர் செவி கொடுப்பார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பிடும், உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரம் வருகின்றது. ஏன்? உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நிமித்தம் தான் அந்த அதிகாரம் வருகின்றது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பார்த்து சொல்லுங்க. கோபப்பட்டாலும் திடீர்னு எதுவும் செய்திடாதீங்க.
கொஞ்சம் கோபத்தை ஆற விட்டுட்டு நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழகான படிகள், அதை நீங்கள் பின்பற்ற நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்த அந்த வசனத்தை போல, 15ஆம் 16ஆம் வசனத்தை போல இந்த மனஸ்தாபங்களை எப்படி நாம் தீர்க்கணும் என்று அழகாக ஆண்டவராகிய இயேசு அங்கே நமக்கு காமிக்கின்றார். கடைசியாக 5வது படி நெகேமியா செய்தது, அவர் எல்லாருக்கும் முன்பதாக அந்த ஜனங்களையும் கணக்கு ஒப்புவிக்கும்படியாக அவர்களை ஒப்பு கொடுக்கின்றார். அப்படின்னா அந்த 11ஆம் வசனம் அந்த 2வது பகுதி வாசிங்களேன். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணை விடுத்து கொண்டேன். நான் என் வஸ்திரத்தை உதிரி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதிரி போட கடவார். இந்த பிரகாரமாக அவன் உதிரி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். மிக அழகாக அங்கே கொந்தளிச்சு எழும்பி கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை இந்த தேவ மனிதன் நெகேமியா மிக அழகாக மிக கிருபையோடு கூட அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பை கொண்டு வருவதை இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும். கடைசியாக அவர் செய்தது, தேவனுடைய பிரசன்னத்தில் எல்லாரையும் தங்களை ஒப்பு கொடுக்க வைத்து ஒரு ஆணையிடை வைத்து எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து இப்படி நாங்கள் செய்வோம், இப்படி நாங்கள் நடப்போம் என்று அவர்கள் தேவ பிரசன்னத்தில் அறிக்கை செய்த பின்பதாக அவர்கள் தொடர்ந்து அந்த வழியில் நடக்க நெகேமியா அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். அப்படின்னா திரும்பியும் பழைய வழிக்கு திரும்பி போகாதீங்க, திரும்பியும் செய்ததையே திருப்பி போய் செய்யாதீங்க, இனியும் நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்து நில்லுங்கள் என்று தேவ பிரசன்னத்தில் அதை உறுதிப்படுத்தி ஜனங்களுக்குள் ஒரு சமாதானத்தையும் ஒப்புரவாதத்தையும் கொண்டு வருகின்றது நெகேமியா செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். மிக அழகாக நெகேமியா எருசலேமு வந்த நாள் முதற்கொண்டு அங்கே இருந்த பாழாய் கடந்த அலங்கத்தை மாத்திரம் அவர் சரி செய்யலை, ஜனங்களுக்குள் இருந்த உடைந்திருந்த உறவுகளை சரி செய்து மீண்டும் ஒரு மனத்தை ஜனங்களுக்குள் கொண்டு வந்ததை நாம் இங்கே அழகாக பார்க்கின்றோம். இன்றைக்கும் சபைக்குள் சத்ரு இப்படிப்பட்ட மனஸ்தாபங்களை கொண்டு கசப்புகளை கொண்டு சபைக்குள் அநேக பிரச்சனைகளை இன்றைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அநேக குடும்பத்தார், அநேக நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மனஸ்தாபத்தை விட்டு வச்சிருக்கிறீங்க. இன்னும் அந்த பிரதரை பார்த்தா நீங்கள் அப்படியே திரும்பி அப்படி நடக்கிறீங்க. அவங்கள இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே இங்கே அபவுட் டர்ன் அடித்து போகிறீங்க. இன்றைக்கும் பல மாதங்கள், சில நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளோடு பேசுவதில்லை. இது ஒரு நாள் நடக்கலை, 2 நாள் நடக்கலை, பல வருடங்களாக சில குடும்பங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஐயா, நான் கேட்குறேன், தேவ பிள்ளைகள் என்று நம்ம சொல்கிறோமே, வேதாமத்தை சுமக்கிறோமே, தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை படிக்கலையா? மத்தேயுவில் எழுதியிருக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியிலையா? மனஸ்தாபத்தை ஏன் விட்டு வைத்திருக்கிறீங்க? அந்த கசப்பை ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க? அவனுடைய வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்களேன். 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அவர் சொல்றாரு, இந்த கசப்பு நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேரா இருக்கின்றது. சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையில இந்த கசப்பை வளர வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடி வச்சிருக்கிறான். உங்களை ஒரு சிறைச்சாலையில் அவன் போட்டு வச்சிருக்கிறான். இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு நிமித்தம், அது உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஆனால் அதை உங்களை உள்ளிருந்து அதை உங்களுக்குள்ள அழிவை கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கசப்பை எவ்வளோ நாள் விட்டு வைக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ள அழிவு கொண்டு வரும். அநேகர் இன்னும் உங்களையே நீங்கள் தாழ்த்தி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பை கொண்டு வருவதற்கு பதிலாக தொடர்ந்து மேட்டுமையில் நடந்து கொண்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்ருவுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலையும் சாத்தான் ஒரு பிடியை வச்சிருக்கிறான்.
இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது, ஒவ்வொருவரையும் நோக்கி வருகின்றது. மனஸ்தாபங்களை விட்டு வைக்காதீர்கள். அது விட்டு வைக்க வைக்க அது விஷமாய் மாறி உங்களுக்குள் ஒரு வேராக இருந்து சாத்தான் உங்கள் வாழ்க்கையில அது நிமித்தம் ஒரு பிடியை வச்சுப்பான். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ நாட்கள் அந்த கசப்புக்கு நீங்கள் இடம் கொடுத்து வைத்திருக்கின்றீர்களோ அவ்வளோ நாட்களுக்கு வானம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கும். இது தேவ வார்த்தை. கசப்பை இருதயத்தில் வைத்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து தேவனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. பார்க்கக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய சகோதரனை நீங்கள் நேசிக்காத பட்சத்தில் காணக்கூடாத தேவனை நான் நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்றீங்க? தேவ வார்த்தையை நம்முடைய சௌரியத்திற்கு என்று நம்ம கீழ்ப்படிய முடியாது. ஒன்னா அத்தனைக்கும் கீழ்ப்படுகிறோம், இல்லைனா ஒன்னுத்துக்கும் கீழ்ப்படியல. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எனக்கு எது சௌரியமோ அதை மாத்திரம் நான் கேட்டுக்கிறேன், எது எனக்கு போதுமா இருக்கோ அதை மாத்திரம் நான் கீழ்ப்படியேன் என்று தேவ வார்த்தையை தங்களுடைய வசதிக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்து கொள்றாங்களே தவிர தேவ வார்த்தையை தேவ வாக்காக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை அதற்கு நேராக நான் திருப்புவேன் என்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில இந்த கடினமான வழியாக நடப்பதில்லை. ஆமா, உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மனஸ்தாபத்தை சரிப்படுத்தணும்னா நீங்க தாழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆமா, நீங்க மனஸ்தாபத்தை சரிப்படுத்தணும்னா நீங்க யாரிடத்தில் இவ்வளவு நாளாக மேட்டுமையாக நடந்து கொண்டிருந்தீங்களோ அவங்க இடத்துல நீங்க போய் நீங்க உங்களை தாழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரணும். அதனால என்னையா குறைந்து போகுது? தேவ நாமம் தானே மகிமைப்படும். உங்களுக்குள் உடைந்திருந்த அந்த உறவு சரிப்படும் பொழுது தேவன் தான் அது மூலமாக மகிமைப்படப்படுகின்றாரு. இன்றைக்கு தேவ வார்த்தை நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசுவதாக. நெகேமியாவை ஏன் தேவன் பயன்படுத்தினார் என்றால் அவர் மனஸ்தாபங்களை விட்டு வைக்கல. அவர் தேவ மனிதனாக எழும்பி நின்று நீதியின் கோபத்தோடு கூட சாத்தானுக்கு இப்படிப்பட்ட இடத்தை தேவ ஜனங்களுக்கு நான் விட்டு விட மாட்டேன் என்று அவளை எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவருக்குள் இருந்த அந்த தேவ பக்தி நிமித்தம் அவர் பேசின வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து அத்தனை பேரும் ஒப்புரவாதமாகி அதிலிருந்து அவங்க வேலையை 52 நாட்களில் நூற்றுக்கணக்கான வருடங்களாக பாழாய் கடந்த அந்த மதிலை நெகேமியா செய்த இந்த அற்புதம் ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் செய்ய தேவன் கிருபை தந்தார். என்ன ஒரு அற்புதமானவர்கள்! என்னால கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. அநேகருக்கு இந்த மனஸ்தாபத்துடைய விஷத்தின் வல்லமை இன்னும் புரிந்து கொள்ளாமல் அதை விட்டு வைத்திருக்கிறோம். அதை வேரோடு பிடுங்குங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க பிள்ளையோடு ஒன்றும் பேசாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு போங்க. இந்த ஆராதனை முடித்த உடனே அதற்காக செயல்பட ஆரம்பிங்க. படிகள் எடுக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உடைந்திருக்கின்ற உறவுகள் இருக்கும் என்றால் அதை விட்டு வைக்காமல், ஒருவேளை அவங்க ஒப்புரவாதத்துக்கு வரல, அவங்க ஒருவேளை உங்களோட கூட பேசல, நீங்க எவ்வளவு செய்தாலும் அவங்க எதுவும் செய்யலைன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுடைய பொறுப்பை தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்ம செய்துதான் ஆகணும். அவங்க செய்யறாங்களோ இல்லையா அது அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய காரியம். நீங்களும் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று ஆண்டவரே என்னால செய்ய முடிந்தது அத்தனை நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வரணும். ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம அப்படிதான் நம்ம சொல்லி தாட்டி விடுறோம். ஐயோ அவங்க வரமாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. பிரச்சனை இல்லைங்க, அவங்க வரலனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க செய்யலனாலும் பிரச்சனை. நீங்க என்ன செய்தீங்க? நீங்க அதுக்காக செயல்பட்டீங்களா? நீங்க அதற்காக படி எடுத்தீங்களா? நீங்க ஃபோன் பண்ணீங்களா? நீங்க போய் அவங்கள சந்திக்க முயற்சி பண்ணீங்களா? நீங்க உங்களால் கூடுமான எல்லாவற்றையும் செய்த பின்பதாக அவர்கள் எதுவும் செய்யலைன்னா அது ஆண்டவர் கரத்தில் கொடுத்துருங்க, ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நாம் நம்மை தாழ்த்தி தேவ கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில் சாத்தானுக்கு ஒரு பிடியாக நான் கொடுக்க விரும்பலை. இந்த வேறு என் வாழ்க்கையில் வளரக்கூடாது. இப்படிப்பட்ட கசப்புக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவங்கள நான் தேவ அன்போடு கூட நான் பார்க்க விரும்புகிறேன். அவங்களோடு கூட நல்ல உறவில் இருக்க விரும்புகிறேன். அதற்காக நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அவங்க இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுக்குள்ள தேவ அன்பு வளருவதாக. எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது. இதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. நாங்கள் மீண்டும் அன்போடு கூட நடக்கும்படியாக எங்களுக்கு கிருபையை தாங்கள் என்று ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட உப்புரவாதங்கள் நம்முடைய சபையில நடக்கும் என்றால் இந்த சபையிலும் தேவனுடைய கரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தை நிச்சயம் காண்போம். ஐயா, எவ்வளவு நாட்களுக்கு இந்த சபையில குடும்பங்கள் இப்படிப்பட்ட மனஸ்தாபங்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவரைக்கும் இந்த சபையில ஒரு பிரிவினை காணப்படும். அப்படிப்பட்ட மனஸ்தாபங்கள் நிமித்தம் இந்த சபைக்கு ஒரு தடையாக மாறலாம். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்து நிமித்தமோ என்னுடைய தனிப்பட்ட மனஸ்தாபத்து நிமித்தமோ இந்த சபைக்கும் இந்த சபையாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது.
நான் செய்ய வேண்டியதை செய்ய நான் தேவ பிரசன்னம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எளிமை நிற்கலாமா தேவ பிரசன்னத்தில்? அநேகரோடு கூட இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் பேசியிருப்பார் என்று நான் நம்புகின்றேன். விட்டு வைக்காதீங்க, அந்த பிரச்சனையை விட்டு வைக்காதீங்க, மனஸ்தாபத்தை விட்டு வைக்காதீங்க, அதை வளர விடாதீங்க. உடனடியாக அதற்காக படிகளை எடுக்க ஆரம்பிங்க. நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் காணக்கூடிய இந்த தேவ வார்த்தையின் அற்புதமான ஆலோசனையை நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அபியாசப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்னொரு கூட ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆவியான இடத்துல கேளுங்க. இந்த காலையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உடைக்கப்பட்டிருக்கின்ற உறவுகள், பாழாய் கிடக்கின்ற உறவுகள், அதை சரி செய்ய தேவன் நமக்கு கிருபையும் ஞானத்தையும் தருவாராக. ஒருவேளை பல வருடங்களாக அந்த உறவு உடைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை சமீபத்தில் நடந்த ஒரு காரியமாக இருக்கலாம். எப்போ நடந்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் இந்த காலையில் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் கேளுங்க. ஆவியானவரே, எங்களுக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சியும் சுத்த கரங்களையும் தாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையுள்ள ஒரு கிருபையை தாங்க, ஆவியை தாங்க ஆண்டவரே. நாங்கள் யாரும் மேட்டுமையில் நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக செய்ய வேண்டிய என்னவாக இருந்தாலும் செய்ய எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தாவே, இந்த காலையில் அநேகரோடு கூட நீங்கள் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே அநேக உறவுகள் மீண்டும் கட்டுவிக்கப்படுகின்ற நாளாக இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பிரிந்திருந்தார்களோ, யார் யாரெல்லாம் பேசாமல் அநேக ஆண்டுகள் இருந்தார்களோ, மீண்டும் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படுவார்களாக. மன்னிக்க ஆண்டவர் கிருபை தருவார்களாக. விட்டுவிட ஆண்டவர் கிருபையை தருவாராக. ஆண்டவரே, பழைய காரியங்களை மீண்டும் 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 பேசி 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 பழைய காரியங்களை மீண்டும் மீண்டும் நினைச்சு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் இன்னும் கடினப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. இந்த காலையில் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களோடு கூட இடைப்படுங்க நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த காலையில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த உப்புரவாதம் ஆவதற்காக படிகளை எடுப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் இந்த காலையில் உம்முடைய வெளியேற பெற்ற கிருபையினால நடத்துங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.